சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு அதிகமாகி வேதியை உண்டாக்குற தன்மையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இது கடுக்காய்க்கு இருக்குது. இப்போ நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சி, கப உடம்புக்காரங்க நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி அதிகமாகி அவங்களோட சிறுநீரை நல்லா பெருக்கி கொடுக்கும். அதில் வந்து நல்ல குணம். ஆனால் வேதியை கட்டும், அவங்களுக்கு மலக்கட்டு வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி எதுவுமே, அதாவது நெல்லிக்காய் லேகியம் வாங்கி சாப்பிட்டேன், கடுக்காய் தோல் பொடி வாங்கி சாப்பிட்டேன், இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு வாய் வழியை கேட்டாலும் சரி, வேறு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் கேட்டாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாமே தீர விசாரித்து அறிந்து நல்லா படித்த, முறையாக படித்த சித்த மருத்துவர்கள், அனுபவமிக்க சித்த மருத்துவர்களை அணுகி எந்த ஒரு சித்த மருந்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான பலன் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா